இலங்கையினுடைய உலமா சபையிலேயே அங்கம் வகிக்கக்கூடிய உலமாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன்கள் இலங்கைக்கு நுழைவதையே தடுத்து இருக்கிறார்கள். அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா உள்ளிட்ட மாபெரும் இஸ்லாத்தின் எதிரிகள் என்ன வேலையை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்களோ அதே வேலையை இவங்க பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? ஞானசார தேரர் எதுக்கு ட்ரை பண்ணாரோ அதே வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்களா இல்லையா? இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல மனசாட்சி வேணும். அதுக்கு பிறகு அல்லாஹ்ட பயம் இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். இவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு குர்ஆனை ரிலீஸ் பண்ண முடியல உங்களால தான் என்று சொல்லி எத்தனையோ முறை இலங்கை இஸ்லாமியர்கள் கூக்குரலிட்டு கத்தினதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரிவ்யூ கமிட்டியால இந்த குர்ஆனை ரிலீஸ் பண்ணுவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்தாங்க. பத்திரிகைகள்ல நல்லவன் வேஷம் போட ஆரம்பித்திருக்கிறார்கள். சுங்கத்தில் உள்ள அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகளை விடுவிக்க அரசாங்கமே உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீளாய்வு குழு வலியுறுத்தியது என்கிறார் ஷேக் அர்கம் நுராமீத். இப்ப யார் முடிவெடுக்கணும்? சுங்க திணைக்களமே முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கோட்டாட காலத்துல அவனுடைய அல்லக்கைகளாக இருந்து இந்த அநியாயத்தை இனவாதிகள் கூட செய்யாத வேலையை இந்த மீளாய்வு குழு செய்தது. ஆனா தலைப்பு எப்படி போட்டிருக்கு? குர்ஆனுக்கு இலங்கையில் எப்போதும் தடை இல்லை, தவறான பிரச்சாரங்களுக்கு மீளாய்வு குழு முற்றுப்புள்ளி. பாவம் ஓரிடம் பழி வேறிடமா? இவர்களை உலமாக்கல் என்று யாராவது பிரச்சாரத்துக்கு எடுக்கிறீர்கள் என்றால் முதலில் இந்த குர்ஆன்களை விடுவித்து விட்டு பிரச்சாரத்துக்கு வர சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை தடுத்ததுக்கு பிறகு இவங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பயான் கேட்க வேண்டி இருக்குது? அல்லாஹ்வுடைய வேதத்தை தடுத்தவங்களை வச்சு என்ன மார்க்கம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்குது? அர்கம் நூராமீத் பேட்டியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ரிவ்யூ கமிட்டி அமைச்சது ஏபிஎம் அஷ்ரஃப். இந்த ஏபிஎம் அஷ்ரஃபை பத்தி தனியாக பேச வேண்டி வரும். முழு இஸ்லாமிய சமூகத்தையும் இனவாதிகளுக்காக தாரை வார்த்து கொடுப்பதற்கு தயாரானவர் ஏபிஎம் அஷ்ரஃப். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு கோயப்பல்ஸ் பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. கோயப்பல்ஸ் பிலாசபி எங்கிருந்து உருவாகுதுன்னு கேட்டா, ஹிட்லரோட கோயப்பல்ஸ் சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். இவர் தான் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளராக செயல்பட்டவர் நாஜிக்களுக்கு. ஹிட்லர் என்ன ஒரு அநியாயத்தை பண்ணினாலும் அதை நியாயப்படுத்துகிறவர் யாருன்னு கேட்டா இந்த கோயப்பல்ஸ் தான். அதனால ஒரு பொய்யை சொன்னா திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருந்தா மக்களுக்கு மத்தியில் அது உண்மை மாதிரி நம்புறதுக்கு தலைப்பட்டு விடும் என்பதால் கோயப்பல்ஸ் பிலாசபிம்பாங்க. இதைத்தான் கோயப்பல்ஸ் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு செய்தி தற்போது இலங்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில் உண்டாக்குவதற்கு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கைக்கு சவுதி அரேபியாவில் இருந்து சாதிக் ஹாஜியார் என்று சொல்லி ஒருத்தர் குர்ஆன் பிரதிகளை அனுப்பி வைத்திருந்தார். அரபு, அதே போன்று தமிழ் மொழிபெயர்ப்பு குர்ஆன்கள், அதே நேரத்தில் சிங்கள மொழிபெயர்ப்பு குர்ஆன்கள். இதுல அரபு தனியாக இருக்கிறது. அதே போன்று தமிழ் மொழிபெயர்ப்பு குர்ஆன்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ், மறுபக்கம் அரபு குர்ஆன், மொத்தத்தில் அதுவும் குர்ஆனுடைய பிரதிகள். அதே போன்றுதான் சிங்கள பிரதிகள். இந்த குர்ஆன்கள் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் இருந்து இலங்கைக்கு வரவழைக்கப்படுகிற குர்ஆன்கள். நான் அதை தான் படிச்சிருப்பேன், நீங்க அதை தான் படிச்சிருப்பீங்க, எங்க வாப்பா உங்க வாப்பா வாப்பட வாப்பான்னு சொல்லி முழு பரம்பரையுமே நம்ம இலங்கையில் இருக்கக்கூடியவங்க இந்த குர்ஆனுடைய பிரதிகளை தான் படிச்சு வர்றோம். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த குர்ஆன்கள் இலங்கைக்குள் அனுமதி மறுக்கப்படுகிறது. இலங்கைக்கு அனுப்பப்பட்ட குர்ஆன்கள் இன்ன வரைக்கும் சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, கோட்டாபே ராஜபக்ஷ உடைய காலத்தில், அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு ஒரு புக் ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும். அதாவது இஸ்லாமியர்களுடைய புத்தகங்கள் எது இலங்கைக்குள்ள வர்றனாலும் இந்த ரிவ்யூ கமிட்டி உட்கார்ந்து அப்படி ரிவ்யூ பண்ணுவாங்களாம். சூப்பர், ஓகே, இது ஓகேன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா தடுத்துருவாங்க. இந்த கமிட்டி அனுமதிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் உள்ளே வர வேண்டும் என்பது ஒரு தீர்மானமாக கொண்டு வரப்படுகிறது. இந்த கமிட்டியால் தான் சவுதி அரேபியாவிலிருந்து அனுப்பப்பட்ட குர்ஆனுடைய பிரதிகள் தடை செய்யப்படுகிறது, உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதனால தான் இதுவரைக்கும் சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆன் பிரதிகளை அவங்க தடுத்ததுக்கு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, இது மொழிபெயர்ப்பு மட்டும் இருக்கிறது, இந்த மொழிபெயர்ப்புக்கு தேவையான விளக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது, ஜிஹாதை பற்றி ஒரு 30 வசனங்கள் இருக்கிறது, அந்த வசனங்களுக்கு விளக்கம் போடணும், இல்லைன்னா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க, தப்பு தப்பா புரிஞ்சு ஏற்கனவே பல விபரீதம் நடந்துருச்சு. இதுவெல்லாம் ரிவ்யூ கமிட்டி சொல்லி இருக்கக்கூடிய பதில்களாக இருக்கிறது. இந்த ரிவ்யூ கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தா,
அகில இலங்கை ஜம்மியத் உலமாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அர்க்கம் நூராமித் இருக்கிறாரு. அகில இலங்கை ஜம்மியத் உலமாவினுடைய மேல் சபையில் இருக்கக்கூடிய கலாநிதி அஸ்வர் அசாஹிம் இருக்கிறாரு, முஸ்தபா ரஸா இருக்கிறாரு, அதே மாதிரி முர்ஷித் முதஃபர் இருக்கிறாரு. இப்படி ஜம்மியத் உலமாவை சேர்ந்த பிரபல உலமாக்கள் தான் ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிறாங்க. பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன காட்டிய வழிமுறைகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனா இலங்கையினுடைய உலமா சபையிலேயே அங்கம் வகிக்கக்கூடிய ரிவ்யூ கமிட்டியினுடைய நான் சொன்ன இந்த 8 உலமாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன்கள் இலங்கைக்கு நுழைவதையே தடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எப்படி நபிமார்களுடைய வாரிசுகளாக மாற முடியும்? அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா உள்ளிட்ட மாபெரும் இஸ்லாத்தின் எதிரிகள் என்ன வேலையை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்களோ அதே வேலையை இவங்க பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? ஞானசார தேரர் எதுக்கு ட்ரை பண்ணாரோ அதே வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்களா இல்லையா? உதயகம்மன் பிள்ளை எதுக்கு முயற்சித்தாரோ அதே வேலை நடந்திருக்கிறதா இல்லையா? மற்ற இனவாதிகள் எதுக்கு ரொம்ப துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே வேலையை இவங்க செஞ்சு முடிச்சிருக்கிறாங்களா இல்லையா? இதையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள்லாம் யார் தெரியுமா, நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் தான் இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் எத்தனை புத்தகங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் தெரியுமாண்டெல்லாம் விளக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முதலாவது நினைவூட்டலுக்காக மீண்டும் ஒரு முறை ஒரு வாதத்தை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த குர்ஆனுடைய பிரதிகளை அப்படியே மக்களுக்கு மத்தியில் விநியோகிச்சா அதனால விளக்கம் இல்லாதவர்கள் தப்பும் தவறுமாக குர்ஆனை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலமாக்கள் ரிவ்யூ கமிட்டி கொடுத்திருக்கக்கூடிய ரிவ்யூல சொல்லி இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இத்தனை ஆண்டு காலமாக குர்ஆன்கள் இலங்கைக்குள்ள வருகிறது, இந்த குர்ஆன்களை பார்த்து யாராவது குண்டு வச்சாங்களா அப்படின்னா சொல்லுங்க. குர்ஆனை பார்த்து குண்டு வைப்பான், ஜஹரான் ஹஷீம் இதனால தான் குண்டு வச்சான் அப்படின்னு சொல்லிருங்க. அப்ப குர்ஆன் பயங்கரவாதத்தை தூண்டுகிறது என்று மேற்குலகமும் இஸ்லாத்தினுடைய எதிரிகளும் சொல்வது உண்மை என்று ஆகிறதா இல்லையா? இவர்கள் உண்மைப்படுத்துகிறார்களா இல்லையா? குர்ஆன் பயங்கரவாதத்தை தூண்டவில்லை, இஸ்லாம் பயங்கரவாதத்தை தூண்டவில்லை, அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை உலகம் முழுவதும் நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இலங்கையினுடைய இந்த ஜம்மியத் உலமாவுல அங்கம் வைத்திருக்கக்கூடிய உலமாக்கள் இந்த குர்ஆனை படிச்சா தப்புந்தவருமா குர்ஆனை புரிஞ்சுக்கிடுவாங்க, அதனால பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, ஜஹரான் இந்த குர்ஆனை பார்த்து தான் குண்டு வைத்தானா? அப்படின்னா அரபுலயே நீங்க குர்ஆனை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கணும். காரணம் என்ன? ஜஹரான் அரபுல தான் எல்லாத்தையும் படிச்சான். அப்ப அரபுல படிச்சதுனால அரபுலே உள்ள விடாதீங்க. மதரசாக்கள் உலமாக்கள் எல்லாம் அரபுல தான் குர்ஆனை படிக்கிறாங்க. இந்த 30 வசனத்துக்கு அரபு குர்ஆன்லயும் விளக்கம் போட்டு கிடையாதுல்ல. அரபு குர்ஆன் அப்படியே தான் இருக்கிறது. ஹாஃபிதுகள் அரபுல தான் மொத்தமாக மனப்பாடம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? குர்ஆனை தடுப்பதற்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ரிவ்யூல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க்லாம் எழுதியிருக்கிறாங்க. குர்ஆனை உள்ளே விடுவது ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் என்றெல்லாம் பிரித்து ரிஸ்க் ஆக்கி இருக்கிறாங்க. இது பெரிய பிரச்சனை. இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல மனசாட்சி வேணும். அதுக்கு பிறகு அல்லாஹ்வோட பயம் இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். இவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு குர்ஆனை ரிலீஸ் பண்ண முடியல உங்களால தான் என்று சொல்லி எத்தனையோ முறை இலங்கை இஸ்லாமியர்கள் கூக்குரலிட்டு கத்தினதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரிவ்யூ கமிட்டியால இந்த குர்ஆனை ரிலீஸ் பண்ணுவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்தாங்க. கொடுத்ததோட நிறுத்தி இருக்கலாமா இல்லையா? மூடிக்கிட்டு இருந்திருக்கலாமா இல்லையா? என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்ப கொஞ்சம் ஆறிடுச்சு இல்ல, பத்திரிகைகள்ல வந்து நல்லவன் வேஷம் போட ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த வாரம், இந்த வாரம் கிடையாது, கடந்த வார விடிவெள்ளி பத்திரிகையில அர்க்கம் நூராமித் இந்த ரிவ்யூ கமிட்டியினுடைய மிக முக்கியமானவர், ஜம்மியத் உலமாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி. அதுக்கு தலைப்பு என்னன்னு கேட்டா, சுங்கத்தில் உள்ள அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகளை விடுவிக்க அரசாங்கமே உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், மீளாய்வு குழு வலியுறுத்தியது என்கிறார் ஷேக் அர்க்கம் நூராமித். இப்ப யார் முடிவெடுக்கணும்? சுங்க திணைக்களமே முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி தினகரன்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, அல் குர்ஆனுக்கு இலங்கையில் எப்போதும் தடையில்லை, தவறான பிரச்சாரங்களுக்கு மீளாய்வு குழு முற்றுப்புள்ளி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. குர்ஆனுக்கு எப்போதும் இலங்கையில தடை இல்லையா? அது உண்மைதானே? எப்பொழுதுமே தடை இல்லை. தடை செஞ்சது யாரு? நீங்க தான் தடை செஞ்சீங்க. கோட்டாட காலத்தில் அவனுடைய அல்லக்கைகளாக இருந்து இந்த அநியாயத்தை இனவாதிகள் கூட செய்யாத வேலையை இந்த மீளாய்வு குழு செய்தது. ஆனா தலைப்பு எப்படி போட்டிருக்கு? குர்ஆனுக்கு இலங்கையில் எப்போதும் தடையில்லை, தவறான பிரச்சாரங்களுக்கு மீளாய்வு குழு முற்றுப்புள்ளி. இந்த தவறான பிரச்சாரத்தை யார் இப்ப பண்ணினா?
குர்ஆனுக்கு தடை தடை தடைன்னு சொல்றது தவறான பிரச்சாரமா? 2 வருஷத்துக்கு மேலாக இந்த குர்ஆன்களை சுங்க திணைக்களத்தில் தடுத்து வைப்பதற்கு நீங்க ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் என்று சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கலையா? குர்ஆனை தடுக்கலையா? தடுக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப வந்து பேட்டியில என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, இதை விடுவிக்கிற வேலையை சுங்க திணைக்களம் பண்ணணுமா, விடுவிக்கிறதுக்கு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கணுமா? நாங்க எந்த பிழையுமே பண்ணல, செஞ்சது யார்? இப்ப அரசாங்கம். சரி, செஞ்சிருந்தாலும் எந்த அரசாங்கம் அதை பண்ணிச்சு? உங்களை வச்சுக்கிட்டு கோட்டாவுடைய அரசாங்கம் இந்த ஆட்டத்தை ஆடியது, ரணிலுடைய அரசாங்கம் இந்த ஆட்டத்தை ஆடியது. இப்பொழுது வந்திருப்பது ஏகேடியினுடைய அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் டிப்யூட்டி மினிஸ்டரோட நம்ம பேசுறோம், மினிஸ்டரோட பேசுறோம், திணைக்கள அதிகாரிகளோட பேசுறோம். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க எல்லோருமே சொல்லக்கூடிய ஒற்றை புள்ளி பதில் என்ன தெரியுமா? ரிவ்யூ கமிட்டியால எங்களுக்கு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு, அவங்க செஞ்ச வேலையால தான் இதை தடுத்து இருக்கிறோம், எங்களால நாங்க என்ன பண்ண முடியும், ரிவ்யூ கமிட்டி தான் இதுக்கு முதல்ல முடிவெடுக்கணும் என்று சொல்லி கொண்டுதாங்க. இப்பதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு கடிதத்தை கொடுத்துட்டு ஏகேடியினுடைய கவர்மெண்ட் தான் பொறுப்பு அல்லது அரசாங்கம் தான் பொறுப்பு, சுங்க திணைக்களம் தான் பொறுப்பு. பாவம் ஓரிடம் பழி வேறிடமா? நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு ஏகேடி பாவத்தை சுமக்கணுமா? நீங்க செஞ்ச குற்றத்துக்கு இந்த அரசாங்கம் தலையில சுமந்துக்கிறணுமா? நீங்க செஞ்ச துரோகத்துக்கு இந்த அரசாங்கத்துல தலையில அடிப்பீங்களா? நீங்க செஞ்ச இவ்வளவு பெரிய மாபெரும் குற்றத்தை இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதியின் மேலே கொண்டு போட்டுட்டு போவீங்களா? இந்த அரசாங்கம் பிழை செய்தாலும் பிழை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குர்ஆனை அரசு விடுவிக்க வேண்டும், அதைத்தான் நாங்களும் கோரிக்கிட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா நீங்க எதுவுமே பண்ணாத மாதிரி அரசாங்கம் விடுவிக்க வேண்டும், சுங்க திணைக்களம் விடுவிக்க வேண்டும். இதை தடுத்தது முதல்ல யாரு? நீங்க செஞ்ச அநியாயம், நீங்கள் செய்த அக்கிரமம். குர்ஆனுக்கு இலங்கையில் எப்போதும் தடை இல்லை. விமர்சனங்களுக்கு அஷேக் ஹர்கம் நூர் அமித் முற்றுப்புள்ளியா? தடை இல்லதான். தடை செஞ்சது யாரு? நீங்க தானே. அது சவுதியில இருந்து வந்த குர்ஆனா? சரி, ஈரான்ல இருந்து கொஞ்சம் குர்ஆனை இறக்குமதி பண்ணித்தாங்க, ஈஜிப்ட்ல இருந்து கொஞ்சம் இறக்குமதி பண்ணித்தாங்க, இல்லண்டா டென்மார்க்ல இருந்து கொஞ்சம் இறக்குமதி பண்ணித்தாங்க. உலகத்துல எந்த நாட்டில் இருந்தாவது நீங்க குர்ஆனை இறக்குமதி பண்ணித்தாங்க, நாங்க ஓதுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். எங்களுக்கு எந்த நாட்டில இருந்து குர்ஆன் வருதுங்கிற தேவை கிடையாது. அது குர்ஆனாக இருந்தால் நாங்கள் ஓதுவதற்கு தயாராக இருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலே யாரும் மாற்றம் செய்ய முடியாது. தந்தால் அதை ஓதுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு மட்டும் இது சவுதியிலிருந்து வந்த குர்ஆன் என்கிற எண்ணம் ஏன் வந்தது? இவ்வளவெல்லாம் செஞ்சுவிட்டு இதற்கு காரணம் இப்ப காரணம் கற்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாள் டைரக்டர் தான் பொறுப்பு, இப்ராஹிம் அன்சார் தான் பொறுப்பு, அவருக்கு நாங்கள் எல்ஓடி அனுப்பி இருக்கிறோம், லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி இருந்தாங்க. இப்ராஹிம் அன்சாருக்கு எங்களுக்கு இத்தனை கோடி நீங்க நஷ்ட ஈடு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஹர்கம் நூர் அமித்தும் அவருடைய குழுவும் ஒரு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, நீங்க இந்த சமூகத்துக்கு எத்தனை கோடி தர போறீங்க? இவங்களை பத்தி அவதூறாக இப்ராஹிம் அன்சார் பேசிட்டாராம். அதனால இப்ராஹிம் அன்சார் லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி நஷ்ட ஈடு கேட்கிறாங்க. இந்த சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை செய்து, குர்ஆன்களை தடை செய்து, குர்ஆனுக்கே ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் என்று சொல்லி போட்டு இவ்வளவு அநியாயத்தை பண்ணினீங்களே, நீங்க இந்த சமூகத்துக்கு எத்தனை கோடி நஷ்ட ஈடு தர போறீங்க? நீங்க தான் இதை தடுத்தீர்கள். பாராளுமன்றத்தில் அமைச்சர் வெளிப்படையாக சொல்லுகிறார். பல தடவை அதனுடைய ஆதாரங்களையே இணைச்சு போட்டிருக்கிறோம். இதை தடுக்கிறதுக்கு முழு காரணம் நீங்க தான். இதனுடைய கட்டமைப்பை உருவாக்கியது நீங்க. ஆனா பேப்பர்ல வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இதனுடைய விதிமுறைகள் எல்லாமே எங்களுக்கு உருவாக்கி தந்தது முஸ்லிம் கலாசார திணைக்களம், அவங்க தந்ததை தான் நாங்க செஞ்சோம். சரி, அவனே தந்தாண்டு வச்சுக்கிருவோமே. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நீங்க மார்க்கம் படிக்கலையா? கலாநிதின்னு பட்டத்தை போட்டுக்கிறீங்களே, நாங்க அங்க படிச்சோம் இங்க படிச்சோம் எல்லாம் போட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு பார்த்தாலே இது பிளன்னு தெரியலையா? இதை இன்னொருத்தர் உணர்த்தத்தான் வேணுமா? அவங்க தந்தா இவங்க செஞ்சாங்களா? நீங்க என்ன வாயில விரல் வச்சிருக்க பிள்ளைகளா? நீங்க குழந்தை பிள்ளைகளா? நீங்க அவங்க தந்து முடிய அதுக்கு அப்படியே சைன் பண்ணி தடன்னு போடுறதுக்கு இப்ப பால் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஒன்றும் செய்யவில்லை, அவர்கள் தந்ததை வைத்து செய்தோம், அவங்க தந்ததை வச்சு நீங்க செஞ்சீங்க, இப்ப நாங்க கத்தினதுக்காக ரிலீஸ் பண்றோம்னு ரிலீஸ் பண்ணீங்க. மொத்தத்தில் நீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சின்ன குழந்தைகள். இப்படித்தானே? இதுல ஒருத்தர் இருக்காரு, இந்த முர்ஷிது முலாஃபர். இவர் எப்படின்னு கேட்டா, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. இவர் வெளிநாடுகளுக்கு பயானுக்கு போவாரு, அங்க போவார், இங்க வருவாரு, நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வீடியோவை பார்க்கிற சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதிலே இருக்கிற 8 உலமாக்களும் செய்த மாபெரும் கொடுமை, மாபெரும் அநியாயம், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு செய்த துரோகம். இன்னைக்கு ஆளாளுக்கு தலைமறைவாகிற மாதிரி சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. இவர்களை உலமாக்கள் என்று யாராவது பிரச்சாரத்துக்கு எடுக்கிறீர்கள் என்றால் முதலில் இந்த குர்ஆன்களை விடுவித்து விட்டு பிரச்சாரத்துக்கு வர சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை தடுத்ததுக்கு பிறகு இவங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பயான் கேட்க வேண்டி இருக்குது? அல்லாஹ்வுடைய வேதத்தை தடுத்தவங்களை வச்சு என்ன மார்க்கம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்குது? அல்லாஹ்வுடைய வேதத்தை தடுத்தவர்களால் இந்த இஸ்லாத்தை எப்படி வளர்க்க முடியும்? செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு
இப்ப விடிவெளி பேப்பர்காரனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பேட்டி, தினகரனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பேட்டி, அடுத்த நாளைக்கு வீரகேசரியை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பேட்டி. நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, இனி அனுரோட அரசாங்கம் தான் பார்த்துக்கிறணும். பாவம் செய்தது நீங்கள், பழியை சுமக்க வேண்டியது அனுர கவர்மெண்டா? குற்றம் செய்தது நீங்கள், குற்றத்திற்கு பொறுப்பாளியாக வேண்டியது இந்த அரசாங்கமா? அப்படியே பால் பாஸ் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த விடிவெள்ளியினுடைய பேட்டியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ரிவ்யூ கமிட்டியை போட்டது யாரு அப்படின்னு சொல்லும்போது அர்க்கம் நூர் அஹ்மத் பேட்டியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ரிவ்யூ கமிட்டி அமைச்சது ஏபிஎம் அஷ்ரஃப். நான் கடைசி வீடியோவில் ஒரு செய்தி சொன்னேன், இந்த ஏபிஎம் அஷ்ரஃபை பத்தி தனியாக பேச வேண்டி வரும். ஏன்னு கேட்டா, அவர் அடுத்தவர் ஃபேஸ்புக்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப நல்லவன்னா, நான் எப்படியெல்லாம் பாடுபட்டேன் தெரியுமா, என்னுடைய காலத்தில் என்னவெல்லாம் நடக்க இருந்தது தெரியுமா, முழு இஸ்லாமிய சமூகத்தையும் இனவாதிகளுக்காக தாரை வார்த்து கொடுப்பதற்கு தயாரானவர் ஏபிஎம் அஷ்ரஃப். நலீமியாவுக்கு நீங்கள் செய்ய போனது என்ன என்பதை பேச வேண்டி வரும். ஏபிஎம் அஷ்ரஃப் முழு நாட்டில் இருக்கக்கூடிய ஈவன் ஜம்மியத்துல் உலமா குர்ஆனை கூட அவங்க பிரிண்ட் பண்ண கூடாது, இனிமேல் முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் புதிய குர்ஆனோட பிரிண்ட் பண்ணணும் என்கிற அளவுக்கு காரியமாற்றுவதற்கு துணிந்தவர் இவர். கொஞ்ச காரியத்தை இவர் பார்க்கல. இந்த அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த அரகலன் ஒன்று ஏற்பட்டு கோட்டாபே ராஜபக்சனுடைய அரசு துடை தெரியப்பட்டது. இல்லைன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்தை மொத்தமாக கொண்டு வித்திருப்பாங்க. அதுக்கு தான் தயாரானாங்க ஏபிஎம் அஷ்ரஃப். இந்த ரிவ்யூ கமிட்டி என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இனிமே 20 30 40 50 வருஷத்துக்கு கோட்டா தான் ஜனாதிபதி, இனி நம்ம தான் ராஜா, அவங்களுக்கு நம்ம கடைக்கு போய்க்கிறலாம், கூஜா தூக்கிக்கிறலாம், இப்படியே இருந்துக்கலாம் நினைச்சாங்க. இருந்துகிட்டு செஞ்ச வேலை இது. தயவு செய்து நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உலமாக்கள் இவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் வந்து நல்லவன் வேஷம் போடாதீர்கள், இலங்கையில் எக்காலத்திலும் குர்ஆனுக்கு தடை இல்லை என்று பேட்டி கொடுக்க வராங்க. தடை இல்லை தான், தடை செஞ்சது நீங்க, வேற யாரும் தடை செய்யல. உங்களுடைய ரிவ்யூ கமிட்டி அறிக்கையை எடுத்துத்தான் தடை செய்தார்கள். ரிவ்யூ கமிட்டி அறிக்கையை நீங்கள் தான் கொடுத்தீர்கள். கொடுப்பதற்கு நீங்கள் ஒன்றும் குழந்தைகள் அல்ல, எங்களுக்கு தெரியாம செஞ்சிட்டோம்னு. கடைசியாக ஒன்று சொல்றேன், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இன்ன வரைக்கும் இவங்களுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறீல்ல, அல்லாஹ்வே போதுமானவன். ஏன் தெரியுமா, இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இவர்கள் செய்தது அநியாயம் என்ற ஒரு ரிப்போர்ட்டை கூட நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க. குர்ஆனை தடை செஞ்சு வச்சிருக்கிறான். குர்ஆன்ல ஏது தப்லீக் குர்ஆன், தௌஹீது குர்ஆன், ஜமாத்தே இஸ்லாமி குர்ஆன், ஏன் இதை இப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்கணும்? அது குர்ஆன் தானே, சவுதியில இருந்து வந்தாலும் எங்க இருந்து வந்தாலும் அந்த குர்ஆன்களை தடுத்து வைத்துவிட்டு தற்பொழுது நல்லவன் வேஷம் போடுறது மட்டுமல்லாம ஏதோ அனுர கவர்மெண்ட் தான் அநியாயம் பண்ணின மாதிரி இவங்க பேட்டி கொடுக்கறாங்க. நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பேட்டிக்கும் வரிக்கு வரி பதில் சொல்லுவோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் செய்த அநியாயத்தை தயவு செய்து நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதுமானது. மீண்டும் மீண்டும் நீங்கள் நல்லவன் வேஷம் போட வந்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் பேச வேண்டி வரும் சகோதரர்களே. எனவே உங்களோடு எனக்கு எந்த தனிப்பட்ட கோபமும் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். அர்க்கம் நூர் அஹ்மத் சவுதி அரேபியாவில் தடுக்கப்பட்ட போது முதன்மையாளாக அர்க்கம் நூர் அஹ்மத் தடுக்கப்பட்டது பிழை என்று பேசியவன் நான். அங்கிருந்த சாதிக்கின் ஹாஜியாருக்கு எதிராக வீடியோ போட்டவன் நான். அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பல முறை குரல் எழுப்பியது மட்டுமல்லாமல் நேரடியாக டிப்யூட்டி மினிஸ்டரோடு பேசியவன் நான். அதற்குரிய காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்திருந்தோம். காரணம் என்னன்னு கேட்டா, அவர் குர்ஆனை தடுத்தது, அதையொட்டி குர்ஆன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விவகாரம். ஆனால் அதற்காக அவரை சவுதியில் தடுத்தது பிழை. பிழை செய்தால் யாரும் பிழை என்பதை முதன்மையாக பேசுவேன். தனிப்பட்ட ரீதியில் உங்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தயவு செய்து இந்த குர்ஆனை தடுத்து அநியாயம் பண்ணிவிட்டு நாங்க ரொம்ப நல்ல வேண்டி இப்ப எல்லாம் கொஞ்சம் மறைஞ்சு போச்சு, இப்ப கொஞ்சம் சூடா இறங்கிடுச்சு, இப்ப நாம நல்லவன் ஆயிருவோம் என்கிற இடத்துக்கு வந்துடாதீங்க. நீங்கள் எத்தனை பேட்டி கொடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த குர்ஆன்களை விடுவிக்கிற முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம். சம்பந்தப்பட்ட தரப்போடு பேசி வருகிறோம், அழுத்தங்களை கொடுத்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்கள் விடுவிக்கப்படுவதற்கு அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்கான முயற்சிகளை எடுக்க முடியுமானவர்கள் மேலதிகமாக அந்த முயற்சிகளையும் செய்யுங்கள் என்று கோரிக்கை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.